ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு இறால் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இறால் வறுவல் செய்கிறதுக்கு இறால் எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இந்த இறால் வறுவலில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதில்ல, எண்ணெயிலேயே தான் வதக்க போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இறால் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இறாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இறாலில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. அந்த இறாலில் இருந்தே தண்ணி நல்லா வெளிவரும். அதுலேயே நல்லா வெந்துடும் இந்த இறால். லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா மசாலாவுமே நம்ம சேர்த்தாச்சு. இது நல்ல ஓரத்தில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப டைம் ஆகாது, இது டக்குன்னே வெந்துடும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.